மொய்ங்கிறது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அந்த பாரம்பரியமான வழக்கத்தை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு கல்யாணம் வைக்கிறீங்க, அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க பணமாட்டு எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் அது மொய்யா மொய் இல்லையா? அது கிஃப்டாக இருந்தாலும் சரி, பரிசாக இருந்தாலும் சரி, அது நாங்கள் காசு கொடுத்து வாங்கி தானே உங்களுக்கு கிஃப்டாக்கு வழங்குறோம். அது மொய் தானே, அது மொய் இல்லைன்னு உங்களுக்கு மறக்க முடியாது. மொய் வைக்கிறதும் வாங்கிறதும் ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா கடனாளி, ரெண்டு பேரையுமே கடனாளி தான் ஆக்குது. கஷ்டப்பட்டு இப்போ நான் உங்கள் விஷயத்தில் ஒரு 500 ரூபாய் நான் வச்சுட்டேன்னா திரும்ப 1500 அவங்க வைப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு என்னுள்ள ஏற்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க, 500 ரூபாய் வச்சுட்டாங்களே, நம்ம 1000 ரூபாய் வச்சாதான் நம்மளுக்கு மதிப்பு அப்படின்ற ஒரு கஷ்டம் அவங்களுக்கும் கொடுக்கும். எங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். கடனாளி ஆகவும் வேண்டாம், அவங்கள ஏற்படுத்தவும் நம்ம வேண்டாம். ஸோ கீழே எல்லாருமே ஒரு திருமணம், காதணி விழா, எல்லா விழா வைக்கும்போது கீழே ஒரு அடிக்கோட்டுட்டு வச்சிடணும், மொய் வைத்து என்னை கடனாளி ஆக்கி விடாதே அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எழுதிட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. வருஷத்தில் 3 மாதம், ஆனி, ஆடி, ஆவணி, இந்த 3 மாதம் எங்கள் ஊரில் மொய்ன்றது திருவிழா மாதிரி நடக்கும். இப்போ போன வருஷம் ஒருத்தவங்க மொய் பிடிச்சாங்க, 10 கோடி ரூபா பிடிச்சாங்க. 1500 கிலோ கறி போட்டு 10 கோடி ரூபா பிடிச்சாங்க. என்னுடைய மாத வருமானம் 25,000. என்னால் இன்றளவுக்கும் 20,000 மொய் செய்ய முடியும். காரணம், நாளைக்கு என்னுடைய திருமணத்திற்கு நிச்சயமாக திரும்ப செய்ய போகிறார்கள். 25,000 சம்பளம் வாங்கினா கூட 20,000 செய்ய முடியும். செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேங்க. ஏன்னா திரும்ப வர்றதுக்கு அந்த பணம் திரும்ப வருங்கிற நம்பிக்கை இல்ல. நிச்சயமா இருக்கு. இவங்களுக்கு அந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, எனக்கு திரும்ப அவர்கள் 40,000 செய்வார்கள். இதை நான் எதிர்பார்த்து செய்யல. இந்த இடத்துல இதுல எதிர்பார்ப்பே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. நான் அவர்கள் வெளிப்பாடாக நான் எதிர்பார்க்காமல் செய்கிறேன், ஆனால் திருப்பு வரும் என்று நம்புகிறேன். ட்ரைமி பப்பட் வழங்கும் வா தமிழா வா. இந்த வாரம் நாம எடுத்துக்கிட்ட முக்கியமான ஒரு தலைப்பு பாத்தீங்கன்னா, மொய் வைக்க அஞ்சாதவர்கள். இந்த பக்கம் அஞ்சா நெஞ்சன் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, வெர்சஸ் மொய் வைக்க அஞ்சுபவர்கள் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. மொய் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா அவங்க வாழ்க்கையில் இருக்கு? எல்லா மனுஷர்களையும் சகமாக ட்ரீட் பண்ணணும், அதுதான் இன்னைக்கு சொசைட்டியோடது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் ஒரே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். வசதி படைச்சவன் அவன் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தாப்புல போய் பவுண்ட்லேயும் நகை வைப்பான், லட்சத்துலேயும் வைப்பான். வசதி இல்லாதவன் என்ன பண்ணுவான், கடன்படுவான். அப்போ அந்த இடத்துல அவன் கடன்காரனாக ஆகிறான். இன்னைக்கு இருக்கிற இதில் மொய்ங்கிற ஒரு காரணத்தினால அவங்க இவ்வளோ செஞ்சாங்க, இதை நாமளும் செய்யணும் அப்படின்ற ஈக்குவாலிட்டி வரும்போது அந்த இடத்துல அவன் கடன்காரனாக ஆகிறான். ஈக்குவாலிட்டி பிரச்சனையா இருக்கு, அதனால செய்ய வேணாம். கடன் படுறான். ஸ்டேட்டஸ் அடிபடுது, சொசைட்டில ஸ்டேட்டஸ் ஆனது அடிபடுது. சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு மொய் வைக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் திருப்பி எனக்கு செய்யலை அப்படிங்கிறப்போ நீங்கள் அவ்வளோ பேச்சுக்கு ஆளாகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் பேச்சுக்கு ஆளாகிறது. ஆமாம், கண்டிப்பாக. இப்போது நான் செஞ்சுருப்பேன், எப்பயோ செஞ்சுருப்பேன். அதை நீங்கள் இன்றைக்கி செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி செஞ்ச மார்க்கெட் ரேட் வேறையாக இருக்கும், இன்றைக்கி செய்கிற மார்க்கெட் ரேட் வேறையாக இருக்கும். வந்திருக்கான் பாரு, இதை வைக்கிறதுக்கு அங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொய்க்காக தான் இன்வைட்டே பண்ணுறாங்க. நான் செஞ்சுருக்கேன், அதை திருப்பி வாங்கணுமா இல்லையா, அதுதான் இன்னைக்கு நிலைமைக்கு வைக்கிறது. மொய்யை கலெக்ட் பண்ண கண்டிப்பா இன்னைக்கு அப்படிதான் சார் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் எங்கள் விசேஷத்துக்கு வைக்க போகிறது பணம் இல்லை, உங்களுக்கு நாங்கள் வச்ச ஆப்புங்கிறதுக்கு பேர் தான் மொய்யின்னு வச்சுருக்காங்க சார். ரியலி சொல்ல போனால் அதுதான். அவங்க அன்பின் வெளிப்பாடாக நாங்கள் வைக்கிறோம், உங்கள் குழந்தைக்கு நாங்கள் எங்களோட அன்பின் வெளிப்பாடாக வைக்கிறோன்றது பேரில் வைக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது என்னவோ அவங்க வச்சதை விட டபுள் மடங்கு எதிர்பார்க்குறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க வச்சப்போ ஒரு 500 ரூபாய் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். எப்போ, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம வீட்டில் அதே விசேஷம் திருப்பி வரும்போது அது டபுள் மடங்கு ஆயிடுது. அப்போ நான் அந்த இடத்துல அவங்களுக்கு 1000 ரூபாய் வச்சாதான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கம்மியாக வச்சுட்டோன்னா சோழி முடிஞ்சு சார், அவ்வளோதான். ஒரு பட்டிமன்றத்தை போட்டுருவாங்க. ஃபங்க்ஷன் முடியுதோ இல்லையோ இருக்கிற சொந்தக்காரனை எல்லாம் கூப்பிட்டு மொய் பணம் எவ்வளோ வருதுன்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பார்ப்பாங்க. இவன் கம்மியாக வச்சுட்டானா முடிஞ்சிட்டான், நான் அவனுக்கு அவ்வளோ வச்சேன், இவன் எப்படி எனக்கு இவ்வளோ கம்மியாக வைக்கலாம், இதுக்கு தான் அந்த ஊர்லேருந்து சீமையிலேருந்து சிலிப்பிக்கிட்ட வந்துட்டானான்னு ஒன்று வைப்பாங்க சார். கண்டிப்பாக இது எல்லா விசேஷங்களையும் இருக்குது. நம்ம என்னன்னா அந்த ஒரு காசிப்பிங் பேசுறதுக்காகவே வட்டம் அடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்ககிட்ட இதை கேட்டலாம். அதாவது இவங்க குற்றச்சாட்டு இப்போ ஆரம்பத்தில் என்னவா இருக்குன்னா, பணத்தை ஏன் பார்க்குறீங்க, குணத்தை பாருங்க, கலெக்ஷனுக்காக எதுக்கு விசேஷம் வைக்கிறீங்க, மனசை பாருங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வைக்கிறதே விசேஷம் வைக்கிறதுக்கே கலெக்ஷனுக்காக தான். ஒரு கல்யாணம்னு ஒன்று பண்ணுறோம் போது நம்ம மொய்யின்றது எதிர்பார்க்கறது வந்து நார்மல் சார். எல்லாரோடைய ஹியூமன் பீயிங் மனசுலையும் இருக்குது இந்த மொய்யின்றது எதிர்பார்க்கறது நார்மல் சார். இதான் அந்த மொய்யின்ற பணம் வரும்போது அது பெரிய லெவலில் வரலாம், சின்ன லெவலில் வரலாம். அதை நம்ம பெருசாகவும் எடுக்க மாட்டோம். ஆனால் மொய்யின்றது ஒரு கிஃப்டாக தான் வருது அந்த இடத்துக்கு. சிறுசோ அன்பளிப்பா வருது. அது வரும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் அது போய் சேரும்போது அது ஒரு உதவி தொகையா தான் அவங்களுக்கு போகுதே தவிர அது ஒரு கட்டாயமாக்க படவில்லை. இந்த பணம் வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க போற தம்பதிக்கு ஒரு உதவி தொகையா தான் போகுது. அவங்க அடுத்த வாழ்க்கை நடத்த இது உதவுது. பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு உதவி தொகையா தான் போகுதே தவிர அவங்க ஃபியூச்சருக்கு அது ஒரு சேவிங் டெபாசிட் மாதிரி தான் போகுதே தவிர இதை வந்து கட்டாயமாக நீங்கள் செய்யுங்கன்னு எந்த கல்யாணத்துலேயும் எந்த பேரண்ட்ஸும் கேட்டதில்லை சார். நீங்கள் வாங்க என் பொண்ணு மாப்பிள்ளையே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே கொடுங்க. பேராவூர்லேருந்து வரேன். எங்கள் ஊரில் வந்து எப்படின்னா வருஷத்தில் 3 மாதம் ஆனி ஆடி ஆவணி இந்த 3 மாதம் எங்கள் ஊரில் மொய்ன்றது திருவிழா மாதிரி நடக்கும். இப்போ போன வருஷம் ஒருத்தவங்க மொய் பிடிச்சாங்க, 10 கோடி ரூபா பிடிச்சாங்க. 1500 கிலோ கறி போட்டு 10 கோடி ரூபா பிடிச்சாங்க. அப்போ அந்த 10 கோடி ரூபா வந்து வட்டி இல்லாத கடன் தான். இப்போ நம்ம போய் ஒரு பேங்க்லேயே போய் எடுக்க போனோம்னா அப்போ அந்த பேங்க்கில் போய் அந்த 5 வருஷத்துல அடுத்த வருஷமே அந்த பேங்க்கில் பணம் வட்டியோட கட்டுற மாதிரி இருக்கும். அது எங்களுக்கு ஒரு தொழிலுக்கு ஒரு வட்டி இல்லா கடனாக, வட்டி இல்லாத இது நம்ம வழக்கத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை நடத்த உதவுதுங்கிறீங்க. அது அன்பின் பரிமாற்றம் தான் சார். அதாவது அவங்க வந்து அதை பணத்தாக பார்க்குறாங்க, நாங்கள் மனமாக பார்க்குறோம். இப்போ வெளிநாடுகளில் வந்து ஆர்எஸ்விபி கொடுக்கறது ஒரு வழக்கமாக இருக்குது. நான் வர முடியலை அப்படின்னு சொல்லிடுவாங்க நீங்கள் இன்விடேஷன் கொடுக்கும்போதே. ஆனால் இங்கே வந்து நம்ம அப்படி டைரெக்டாக சொல்ல முடியாது. சொல்லும் போதே நீங்கள் பத்திரிக்கை கொடுக்கும் போதே எங்கள் வீட்டிலேருந்து 2 பேர் தான் வருவோம் அப்படின்னா அது வேறு பஞ்சாயத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ ஆர்எஸ்விபி தான் இங்கே மொய். அதாவது அவன் எனக்காக வந்து ஒரு 200 ரூபா செஞ்சுட்டு போயிருக்கிறான், நான் அவன் வீட்டு விஷயத்துக்கு போய் செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த மனதளவில் நம்ம ஏற்படுத்தியிருக்கிற ஒப்பந்தம் தான் மொய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மொய்ங்கிறது வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அந்த பாரம்பரியமான வழக்கத்தை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு கல்யாணம் வைக்கிறீங்க, அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க பணமாட்டு எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் அது மொய்யா மொய் இல்லையா? அது கிஃப்டாக இருந்தாலும் சரி, பரிசாக இருந்தாலும் சரி, அது நாங்கள் காசு கொடுத்து வாங்கி தானே உங்களுக்கு கிஃப்டாக்கு வழங்குறோம். அது மொய் தானே? அது மொய் இல்லைன்னு உங்களுக்கு மறக்க முடியாது. மொய் வைக்கிறதும் வாங்குறதும் ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா கடனாளி, 2 பேரையுமே கடனாளி தான் ஆக்குது. கஷ்டப்பட்டு இப்போ நான் வந்து உங்கள் விஷயத்தில் ஒரு 500 ரூபாய் நான் வச்சுட்டேன்னா திரும்ப 1500 அவங்க வைப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு என்னுள்ள ஏற்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க, 500 ரூபாய் வச்சுட்டாங்களே, நம்ம 1000 ரூபாய் வச்சாதான் நம்மளுக்கு மதிப்பு அப்படின்ற ஒரு கஷ்டம் அவங்களுக்கும் கொடுக்கும். எங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். கடனாளி ஆகவும் வேண்டாம், அவங்கள ஏற்படுத்தவும் நம்ம வேண்டாம். ஸோ கீழே எல்லாருமே ஒரு திருமணம், காதணி விழா, எல்லா விழா வைக்கும்போது கீழே ஒரு அடிக்கோட்டுட்டு வச்சிடணும், மொய் வைத்து என்னை கடனாளி ஆக்கி விடாதே அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எழுதிட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து சார். அப்படி உங்க வீட்டில் அப்படி ஏதாவது பத்திரிக்கை சார் நான் வாங்கவே இல்லை சார். நான் என் பிள்ளைகளுக்கு சின்ன விசேஷம் வச்சதுனால எல்லா பக்கம் மானசீகமாக இல்லை போய் நான் அழைச்சதே எப்படின்னா சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துங்க அது போதுன்னு. அதுக்கும் மேலே அவங்க அன்பின் வெளிப்பாடாக அவங்க கொண்டு வந்து கொடுத்ததை நான் தடுக்க முடியாது. அது நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். இதான் சொல்கிறேன் மொய்ன்னு. யாருமே மொய் வந்து நீங்கள் கேட்டு வைக்கிறது இல்லை, அவர்களாட்டு வைக்கிறது சார். அது கேட்டு வைக்கிறது இல்லை, நீங்க எதிர்பார்ப்பீங்க. வச்சு போட்டு அவன் 1000 ரூபாய் வச்சிருக்கோம், 1500 ரூபாய் பின்னாலேயே கொண்டு வருவா, நம்ம எப்படா விசேஷம் வைக்கலாம், எப்படா கூப்பிடலாம்னு நீங்க நினைப்பீங்க. அவங்க வந்து பரிசு மட்டும் வாங்க வேண்டாங்க. பரிசு எதில் வாங்க? ஓசியாவை கொடுத்தாங்க தர்மத்தில், கடையில் போய் காசு இல்லாமல், ஏய் நல்லதுடா விலை கூட்டினாலும் பரவாயில்ல, அதோட வெள்ளி கப்பாடு கொஞ்சம் கிராமம் கூடுதலை எதுக்கு எடுத்தீங்க? அவங்க வெள்ளி கப்பு இருக்கணுமா வந்து பார்ப்பாங்களாம் வீட்டில். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் அவங்க அந்த அம்மா அந்த எடுத்து விட்டம்மா கோடீஸ்வரி வெள்ளிக்கப்பு செஞ்சுருக்காங்க, 20 பவுனுங்க. அதுக்கு பேர் என்னம்மா? மொய் தானே. நீங்கள் வந்து பெரிய லெவலில் 10 கோடி 15 கோடின்னு பேசுகிறீங்க. அது இல்லை. உசிலம்பட்டி ஏரியா, எங்கள் ஏரியா உசிலம்பட்டி இருக்குது. நீங்கள் கிராமத்துக்குள்ளே போனால் சோத்துக்கே வழி இருக்காது. மாமியை மச்சன் 4-5 பேர் இருப்பான், அவனும் கஷ்டப்படுவான். அவன் வந்து குழந்தைய பற்றி காது குத்து வச்சிருவான், சிம்பிளாக கூப்பிடுவான், மாப்பிள்ளை இங்கே பா, ஏன்டா அப்படி திரியிற, நான் பார்த்துக்கிறேன்டா, 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா விடுவான், தக்காளி கழின்னு விடுவான். என்ன அப்படின்னா ஒரு திருமணம், இப்போ நான் இருக்கேன், என் பையனுக்கு நான் திருமணம் பண்ணேன் கொரோனா நேரத்தில். என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் திருமணம் ஏற்பாடு ஆயிடுச்சு. எந்த காசில் மண்டபமும் பெருசாக பிடிச்சிட்டேன், ஆளும் வரமாட்டாங்க. ஆனால் நான் கொண்ட கொள்கையை விடல, கல்யாணம் பண்ணிட்டேன். கடைசியில் எனக்கு 2.5 லட்ச ரூபா மொய் வந்ததுனால நான் கடன் இல்லாமல் வெளியே வந்தேன். என்னுடைய மாத வருமானம் 25,000.
என்னால் இன்றளவுக்கும் 20,000 மொய் செய்ய முடியும். காரணம் நாளைக்கு என்னுடைய திருமணத்திற்கு நிச்சயமாக அது திரும்ப செய்ய போகிறார்கள். 25,000 சம்பளம் வாங்கினா கூட 20,000 மொய் செய்ய முடியும். செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேங்க. தயாரா ஏன்னா இருக்கிறேன். திரும்ப வர்றதுக்கு அந்த பணம் திரும்ப வருங்கிற நம்பிக்கையில நிச்சயமா இருக்கு. இவங்களுக்கு அந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, எனக்கு திரும்ப அவர்கள் 40,000 செய்வார்கள். இதை நான் எதிர்பார்த்து செய்யல. இந்த இடத்துல இதுல எதிர்பார்ப்பே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் அவர்கள் வெளிப்பாடாக நான் எதிர்பார்க்காமல் செய்கிறேன், ஆனால் திருப்பு வரும் என்று நம்புகிறேன். அததான் சொல்றேன், 2 மடங்கா வரும்னு தெரிஞ்சுதான் வேண்டாங்கிறாங்க. ஏதோ என்னுடைய குடும்ப சூழ்நிலை, நான் வறுமையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யறதுக்காக ஒருத்தவங்க பண்றாங்க, நான் அதை அவங்களுக்கு திரும்பி செய்யறேன். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம ஒருத்தர் சம்பாரிச்சு வாடகை கொடுத்து சாப்பிட்டு பிள்ளைங்களை காப்பாற்றுற சூழ்நிலை இருக்குது. அவங்க எப்படி வாடகையும் கொடுப்பாங்க? மொய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேயே 4-5 ஃபங்க்ஷன் வருது. மேக்ஸிமம் 500 ரூபானா கூட 2,000 ரூபாய் போயிடுச்சு. அப்போ எங்களுடைய அத்தியாவசிய செலவுகளை குறைச்சிக்கிட்டு தானே நாங்கள் உங்களுக்கு மொய் எழுதுகிறோம். உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துறோன்னு சொன்னால் மனசார வந்து வாழ்த்துங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் மொய் எழுதணும்னு சொல்லாதீங்க. ஒருத்தர் சொன்னாங்க நிதி, நாங்கள் இது வந்து திருமணமாகிற பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஒரு கொடுக்குற நிதி. நாங்கள் அரசாங்கம் இல்லைங்க, சாதாரண மக்கள் தான். எங்களை புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கே அரசாங்கம் தான் உதவி செய்யுது. பேச்சுலரு 25,000 சம்பளம் வாங்கி 20 ரூபா செய்யறேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு நேரடி பதில் நான் இப்ப சொல்றேன். சொல்லுங்க. இதே மாதிரி சாதாரண ஒரு குடும்பம், எனக்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சு தான் இன்னைக்கு நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கோம். அன்னைக்கு செஞ்சவங்களை எல்லாரையும் நோட் பண்ணி வச்சு 2,000 போட்டவனுக்கு 4,000 போடணும் அப்படின்றது என்னோட கடமை. வாடகை வீட்டில் இருந்த என்ன சொந்த வீட்டில் உட்கார வச்சது இந்த மொய் பணம் தான். அதை நாங்கள் திருப்பி செய்கிறோம். இது என்னோட கடமை. அவங்க காட்டின அன்பை நான் இரட்டிப்பா இன்னைக்கும் காட்டிக்கிட்டு இருக்கேன், காட்டணும்னு ஆசைப்படுறேன். இது நாளைக்கு தலைமுறைக்கும் தொடரணும். வாடகை வீட்டில் இருந்தவங்கள சொந்த வீட்டில் உட்கார வச்சது இந்த மொய் பண்ணனா, சம்பளம் வாங்குற மொய் எழுதின கடங்காரன் ஆக்குறவங்களும் இந்த மொய் தானே. நீங்கள் அந்த எதிரணியில் சொன்னாங்க மொய் பிடிக்கக்கூடாது, மொய் பிடிக்க விரும்பலைன்னு. அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எங்கள் பையன் கல்யாணத்துக்கு பண்ணணும். இது மாதிரி நான் பையன் கல்யாணத்துக்கு மொய் பிடிக்கலை, எல்லாரும் வந்து சிறப்பாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு பத்திரிக்கை வைக்க போகும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் கல்யாணத்துக்கு நீங்கள் மொய் வாங்கலைன்னா நாங்கள் யாரும் வந்து சாப்பிட மாட்டோம்ட்டாங்க. தவிர்க்க முடியாமல் தான் நாங்கள் மொய் வாங்கினோம். உங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரா? வந்திருக்காங்க. எங்கே உட்காந்துருக்காரு? அதாவது இந்த மொய் பிரச்சனைங்கிறது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, கல்யாணத்துக்கு வந்தவங்க கல்யாணத்தில் மொய் போட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் தான் மாமா, எனக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், நான் தான் ஃபஸ்ட்டில் மொய்யை எழுதணும். இது எதுக்கு சார் நமக்கு பிரச்சனை? நான் 25 லட்ச ரூபா போட்டு என் பையன் ஒரே பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன், கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக தூங்காமல் இவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க சார். இது தேவையா சார் நம்மளுக்கு? மொய் வைக்க வேண்டாம்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு. எங்கள் பையன் கல்யாணத்துக்கு எஸ்டிமேட் போட்டது 20 லட்சம், செலவானது 25 லட்சம், கையில் இருந்தது 2 லட்சம். பத்திரிக்கை அடித்து முடித்தோடனே ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்களாம் 1.5 லட்சம் 2 லட்சம்னு பேங்க்கில் போட்டு விட்டாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கும் பட்டோடா பண்ணாங்க. அந்த மொய் வந்ததுனால தான் சார் பட்டோடா பண்ணாங்க. இதை விட ஒரு பெரிய பிரச்சனை சார், உண்மையாக நடந்த சம்பவம். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 3 பசங்க சார். அவர் இறந்துட்டாரு. நாங்கள் கருமாதி பத்திரிக்கை அடித்து எல்லாரும் வீட்டுக்கு கொடுத்தோம். சொந்தக்காரங்களாம் வாங்கன்னு தான் சொன்னோம். வந்தவங்க என்ன சொன்னாங்க, எல்லோரும் மொய் வாங்கிக்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு 3 பையன், எங்கள் அண்ணன் தம்பி வாங்கிட்டா கொடுங்க, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நீ எதுக்கு 3 பேரை பேர் போட்டிங்கன்னு பத்திரிக்கையில் என்ன கேட்டார். எங்கள் அப்பாவுக்கு பிறந்திருக்கேன், நான் என் பேரை போட்டிருக்கேன், இதில் என்ன தப்பு? இவன்ட்ட மொய் வாங்கினா தான் எங்கள் அப்பாவுக்கு நான் பையனு ஒன்று நிரூபிக்கணுமா அப்படின்னு கேட்டேன் சார் அவர்கிட்ட. இதில் என்ன சார் தப்பு? உங்கள் பேரை போட்டிருக்கீங்க, ஏன் மொய் வாங்கலன்னு என்ன கேட்குறாரு சார். எங்கள் அப்பா அதுக்காக என்ன பெற்றாரு? மொய் வாங்கிறதுக்காக பெற்றாரா? அந்த வார்த்தையை கேட்கலாமா சார்? உறவுக்காரங்க மொய் வாங்கலன்றதுக்காக அந்த வார்த்தையை அப்படியே அழுதோம் சார். நான் நின்றுட்டு நடந்த சம்பவம் சார் இது. மொய் வாங்க பிரச்சனை இல்லைங்க சார். மொய் வாங்கலைன்னா ஏன் உன் பேரை போடுறேன்னு எப்படி கேட்க முடியும்? இது என்ன கேக்குறாங்க சார். அது இன்னொன்னு சார், என் கூட என்ன கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இந்த பக்கம் வந்து உட்கார்ந்திருப்பீங்களா? அங்க எல்லாம் போய் உட்கார்ந்து வீட்டுக்கார பக்கத்துல இல்ல சார், நான் ஒரு பாயிண்ட் சொல்ல வர்றேன். இல்ல இவங்க இந்த பக்கம் வந்து உட்கார்ந்திருக்காங்களே, இதை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க இது போல நடந்ததுக்கு அப்புறம்? இல்லை சார், அவங்க ஆரம்பத்துலேருந்து யாராவது, அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க, நமக்கு அன்பளிப்பாக அன்பாக கொடுக்குறாங்க, நீங்கள் ஏன் வேணான்னு சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அன்பளிப்பு கொடுக்குறவங்க நோட்டில் எழுதக்கூடாது, அவங்க அன்பாக கொடுக்கறது. அதை ஏன் சார் நம்ம மொய்ன்னு மாற்றி எழுதணும்? கேட்குற கேள்வி அதுதான். ஏன் 501 1001 நீ எழுதுற? இன்றைக்கி வரையும் நான் எங்கே போனாலும் மொய் காசு யாருக்காக கொடுத்தா கூட எழுத சொல்ல மாட்டேன் சார், கையில் வச்சு கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். அது என்னோட அன்பளிப்பு, நான் மனசார கொடுக்கறது. இதை ஞாபகமாக நீ வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வருவேன். இல்லை, இதில் இன்னொரு சிக்கல் வேறு வந்துடுது. இப்போ நம்ம யதார்த்தமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அன்பின் வெளிப்பாடாக நம்ம ஒரு கவரில் பேர் எழுதாமல் கொடுத்துட்டு வந்துடும்ல. நம்ம கல்யாணத்துக்கு வந்து கொடுத்துட்டு போயிருப்போம், அதில் பேர் எழுதியிருக்க மாட்டோம். வந்தான் ஒன்றுமே கொடுக்கல, ஒன்றுமே செய்யலை.
அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை நடந்ததா? இல்லைங்க சார், கவர் வச்சா பேரை எழுதி உள்ள அமௌண்ட்டை வச்சு கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, வெத்தலை பாக்கை எடுத்து அது மேலே வச்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. மேடம், அதுதான் எதிர்பார்க்காம கொடுக்கறது. நாங்க எங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இல்ல, திரும்ப செய்யுங்கன்னு சொல்லல, அதனால வெத்தலை பாக்கல வச்சு ஒரு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் எங்கள் பையன் கல்யாணத்தில் எனக்கு வந்து அம்மா கிடையாது, தம்பியோ அண்ணனோ கிடையாது. நாங்கள் 2 அக்கா தங்கச்சிங்க. மோதிரம் போடுறதுக்கு 5 பேர் அடிச்சுக்கிறாங்க சார். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் அவர் மனசுலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த பக்கம் நான் வந்து உட்கார்றதுக்கு என்ன உங்களுக்கு தேவை இருக்கு? முதல்ல நான் எந்த விசேஷத்துக்கு போனாலும் நிறைய செய்யணும்னு நினைப்பேங்க சார். அது வருதோ வரலையோ எனக்கு அது இப்போ பிரச்சனை இல்லை சார். கலா வந்தாங்க, எனக்கு இதனால் எனக்கு ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதாவது கொடுக்கிற மனசு எனக்கு இருக்கு, அதுக்காக நான் மொய் வைக்கணும், அதுக்காக நான் அஞ்சாம மொய் வைக்கிறேன். என்னோட வருமானத்துல 1% நான் யாருக்காவது உதவி செய்யணும். இப்போ இந்த மொய் வைப்பதனால் உறவு முறிஞ்சிருக்கா சார்? எனக்கு நடந்திருக்கு சார். சொல்லுங்க. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செஞ்சேன். அப்போ வந்து 1 பவுன் நகை செஞ்சாங்க, வெறும் 22,000 ரூபாய். இன்னைக்கு அவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, எனக்கு 2 பவுன் வேணுங்கிறாங்க. இன்னைக்கு நாம் எடுக்கும்போது 1,20,000 ரூபாய் வருது. இல்ல, அன்னைக்கு வாங்கினா அதே 1 பவுன் வந்து இன்னைக்கு அந்த விலைக்கு உயர்ந்துருச்சு இல்லையா? இல்லை, நாம என்ன காரணம்னா அன்னைக்கு நாம திருமணம் செய்யும் போது அந்த நகையெல்லாம் நாம வித்துடுறோம், செலவு பண்ணிடுறோம். நாம் அதை சேமிக்கல, நாம வந்து பேங்க் வச்சு நடத்தலை. இவங்க சொன்னாங்க இல்லையா, நான் வந்து 20,000 ரூபாய் செஞ்சால் 40,000 ரூபாய் வருது. நாம வந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணல. நாம 20,000 ரூபாய் கொடுத்தா நாளைக்கு கந்து வட்டி நாம விடல. இன்னைக்கு 64,000 ரூபாய் போட்டு நாம அது 1 பவுன் இல்லை, அவங்க எதிர்பார்க்கறது நான் 1 பவுன் செஞ்சேன், நீங்க 2 பவுன் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. என்னுடைய தங்கை தான் வேற யாரும் இல்லை செஞ்சாங்க. திருப்பி நான் வந்து 2 பவுன் செய்யலைன்னு சொல்லி பிரச்சனை ஆகி உறவு முறிஞ்சிடுச்சு. 1. 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய திருமணத்துக்கு யாருமே மொய் செய்யக்கூடாதுன்னு நான் சொன்ன கட்டாயப்படுத்தி பாதி பேர் திருமணத்துக்கு வரவே இல்லை. என்னன்னா, நான் இன்னைக்கு அவனுடைய திருமணத்துக்கு போய் 1 பவுன் செஞ்சேன்னா நாளைக்கு அவன் 2 பவுன் எடுத்துட்டு வருவாங்கிறதுக்காக தான் நான் திருமணத்துக்கே போறேன். நான் அவனை வாழ்த்துறதுக்கெல்லாம் போல, அதாவது மனசார வாழ்த்தெல்லாம் யாருமே போகல. அங்கே போய் நாம் இன்னைக்கு 1 பவுன் செய்கிறோம், நாளைக்கு நமக்கு 2 பவுன் வரணும். இந்த மொய்ங்கிற ஒரு காரணத்தால் பல கணவன் மனைவிக்கிடையே சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது கடைசி வரைக்கும். என்ன காரணம்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு என்னுடைய திருமணம் நான் என்ன எடுத்துக்கிறேன், என்னுடைய திருமணம் நடந்துச்சு, யாரோ நகை செஞ்சுட்டாங்க, ஓகே. இப்போ திரும்ப என்னுடைய மனைவியினுடைய உறவுகளில் திருமணம் வேற ஏதோ வீட்டு விசேஷங்கள். அப்போ என் மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு 1 பவுன் செஞ்சாங்க, நாம் 2 பவுன் செஞ்சாதான் கௌரவமாக இருக்கும். அப்போ என்னுடைய வருமானம் பாதிக்கப்படுது, குடும்ப கஷ்டம் ஏற்படுது. நான் அவங்களுக்கு வந்து போயிட்டு நிறைய பவுன் செஞ்சுட்டு நான் கஞ்சி சோறு குடிக்கிறதா இருக்குது வீட்டில். ஒருத்தன் ஏன் சார் திருமணம் செய்கிறான், சந்தோஷமாக வாழதான். ஆனால் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மொய்யால் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது. எவன்லாம் சொந்த பந்தத்தில் திருமணம் செய்கிறானோ, விசேஷம் பத்திரிகை எடுத்துகிட்டு வரானோ, அன்றைக்கி ஒரு சண்டை நடக்கும் வீட்டில். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் நல்ல ஜாப்ல இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப் 2 பேருமே. இந்த மொய்யால் இன்னைக்கு டைவர்ஸ் ஆகி 5 வருஷமா பிரிஞ்சிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை டைவர்ஸ் ஆயிட்டாங்க. இந்த மொய் வந்து பயமா மாறுது இல்லையா, அது எந்த தருணத்தில் உங்களுக்கு மாறுது? இன்னுமே கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, அவங்க 5,000 10,000 குறையாம வைக்கிறாங்க. நாங்கள் திருப்பூரில் இருக்கோம், என்னோட கல்யாண ஊர் எல்லாமே தேனி. அப்போது அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா, நான் இங்கேருந்து போகிற பஸ் பேர், அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணம், அவங்க 5,000 வச்சுருந்தா அதுக்கு மேலே நான் 1,000மோ 2,000மோ போட்டு நான் செய்யணும். இப்போ வாடகை கொடுத்து இஎம்ஐ கட்டி ஃபேமிலியை ரன் பண்ணுற ஒருத்தரால் அவங்க வைக்கக்கூடிய விசேஷத்தப்போ சும்மா போயிட்டு வந்துட முடியாது. அப்படி சும்மா போயிட்டு வந்தாலும் அவங்க விட மாட்டாங்க, எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்றத பார்ப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நான் போய் வட்டிக்கு கடன் வாங்குறேன். வட்டி இல்லா கடன் தான் மொய்ன்னு இவங்க சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அது வட்டி இல்லா கடன். அதை அடைக்க நான் வட்டி வாங்கியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் வார வெட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு போய் நான் ஆடம்பரமாக அவங்களுக்கு போய் அதை திருப்பி செஞ்சுட்டு வந்துடுறேன். இந்த இடத்துல என்னுடைய கௌரவத்தை நான் காப்பாற்றிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல, அப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம 5,000 செஞ்சோம், திருப்பூர்லேருந்து வந்து நமக்கு 7,000 செஞ்சுட்டு போயிருச்சுன்னு சொல்லி அந்த பேரை வச்சுட்டு அன்னையோடு அதை அவங்க முடிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த அன்னைக்கு நான் வாங்கின அந்த 10,000 வட்டிக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் என் வருமானத்தில் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு தேவையை நான் விட்டுட்டே இருக்கணும். இது மாதிரி சொல்லுங்க, இப்போ மொய் யாருக்கு எப்போ பயமாச்சு? அக்கௌண்டபிலிட்டி ஆகுது இல்லையா, ஒன்ஸ் வந்து அவங்க நோட்டு போட்டு எழுதுறாங்க இல்லையா, அப்போவே நம்மள்டேருந்து அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாகிடுது. ஸோ இந்த அக்கௌண்டபிலிட்டி ஆகிறதால தான் இந்த டீம் எல்லாம் பயந்துட்டு உட்காந்துருக்கு. இப்போ நோட்டு போடலைன்னா உங்களுக்கு பயம் இல்லை? பயம் இல்லை, நோட்டு போடுறதா பிரச்சனை. எஸ், நோட்டு போடுறதா எங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் நோட்டு போடுறத நிப்பாட்ட வேண்டியதானே? நான் 6 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மொய் கவரை அடிச்சு வச்சுட்டேன் சார். நான் என்னை தேடி வந்து அழைப்பு ஒரு பத்திரிக்கை வருதா, அந்த பத்திரிக்கை வந்து என்னால் முடிஞ்சது ஒரு 500 1000மோ என்னோட சொந்த கவரில் போட்டு அவங்ககிட்ட போய் ஒரு கிஃப்டாக கொடுத்துருவேன். இல்லை நீங்கள் இப்போ ஒரு கவர் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு தெரியணும்னு ஒன்று பண்ணுறீங்கல்ல? ஆமாம் சார். அதுவுமே அக்கௌண்டபிலிட்டி தானே? பேர் போடாமல் போய் கொடுக்குறது நீங்கள் தயாரா? இருக்குமா சார்? கண்டிப்பாக சார். கவர் கொண்டு வந்துருக்கீங்களா? கொடுங்க.
சட்ராஸ் குப்பம் வடக்கு பா மனோஜ்குமார் அமுதாஸ். ஏங்க நீங்கள் யார், உங்கள் கொள்கை என்ன எல்லாமே இதில் போட்டிங்க. நோட்டை ஒழிக்கணும்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா? நீங்கள் எல்லாம் பெருந்தன்மையோட தான் மொய் செய்கிறோம், அவங்க எதிர்பார்த்து செய்யலைன்னு சொல்கிறீங்க. நாங்கள் அன்பாக செய்கிறோம், உதவியாக செய்கிறோம், நாங்கள் கொடுக்குற மனசு இருக்குங்கன்னு செய்கிறோன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ அதை முதல்ல கிழிச்சு போட நீங்கள் தயாரா? கண்டிப்பாக சார். செய்யுங்க அதை. கண்டிப்பாக சார். என்னங்க செய்கிறேன்னு சொல்லிட்டு பைக்கில் வச்சுட்டீங்க. இப்போ நோட்டை ஒழிக்காத ஒரு கலாச்சாரம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பயம் இருக்க தானே செய்யும். அவங்கள்ட்ட கொடுங்க. மொய் நோட்டு கலாச்சாரம் இருந்தது சார். போன தலைமுறையோட எனக்கு தெரிஞ்சது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் அதை ஃபாலோ பண்றது இல்லை எனக்கு தெரிஞ்சு. உங்க பக்கத்திலேயே சாட்சியா உட்காந்துருக்காரு. எழுதுறவங்க யாரா இருந்தாலும் அதை எதிர்க்கிறீங்களா, அதை வந்து நீங்க வந்து மறுக்கிறீங்களா, எழுத வேணாம்னு சொல்றீங்களான்னு சொல்லுங்க. இந்த பக்கம் இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்கல்ல, ஆமாங்க எழுதுறது தப்புன்னு சொல்லணும்னா தப்புன்னு எல்லாருமே ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்கிறேன்னு சொல்லுங்க. எழுதுறோம் சார், எழுதுறோம். எதுக்காக எழுதுறோம்? ஞாபகத்துக்காக. பல வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 3 வயசு பையன் 3 வயசு பையனோ பொண்ணோ வச்சிருப்பாங்க. 17 வயசு கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. வைக்கும் போது ஞாபகம் வரணும்ல நம்மளுக்கு. நோட் எடுத்து பார்த்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம கணக்கு பார்த்து திருப்பி நம்ம கலெக்ட் பண்றதுக்கு தான் ஞாபகப்படுறீங்கன்னு சொல்றாங்க. இல்ல சார், இது அன்பளிப்பா தானே சார் செய்யறோம் நாங்க. உங்க வீட்டுக்காரமா எங்க உட்காந்துருக்காங்க? ஆப்போசிட்ல உட்காந்துருக்கேன் சார். அதான் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னு தான் இப்போ நான் சொல்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் மாமியார் புது வீடு கட்டி பால் காய்ச்சினாங்க. இவங்க சொல்கிற மொய் நோட்டை உட்காந்து எழுதுகிற இடத்துல நான் தான் உட்காந்துருந்தேன். 5 பேர் வந்திருப்பாங்க. எங்கள் மாமியார் ஓடி வருவாங்க, ஏம்மா எவ்வளோ செஞ்சுட்டு போனாங்க, இதை கேட்டுகிட்டே இருந்தாங்க சார். 5 பேருக்கு எழுதியிருப்பேன். போயிடுவாங்க, எவ்வளோ செஞ்சுட்டு போனாங்க, முடிஞ்சா சார், ஈவினிங் 3 மணி ஆயிடுச்சு சார், காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு, 3 மணி ஆயிடுச்சு. வந்து ஏப்பா என்ன எவ்வளோ வந்திருக்கு, ஒரு 50 தாண்டி இருக்குமா, கணக்கு நான் தான் போட்டுட்ருக்கேன். நான் உடனே இல்லைத்த அவ்வளோலாம் வரல, ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இப்போ வரைக்கும் வந்திருக்குன்னு பாரு. இவளுக்கு நான் போய் போன வாரம் வேலை முடிஞ்சு வந்த உடனே உங்கள் மாமாவுக்கு கூட தெரியாமல் போய் செஞ்சுட்டு வந்தேன், ஒன்றும் செய்யாமல் விட்டுருக்கு. இரு நான் ஃபோனை போட்டு கேட்குறேன். இது இந்த ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்காக தான் சார் மொய் நோட்டை எழுதுறாங்க. ஆதாரபூர்வமான உண்மை, நானே சாட்சி. செய்முறை அப்படின்றது ஒரு லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போறதுக்காக தான் க்ளீன் போல்ட் ஆக்கிட்டாங்க அவங்க சார். நம்ம சின்ன பசங்களாட்ட அழுகுனியாட்ட ஆட வேண்டாம், நீங்க அவுட்டு, விக்கெட்டு காலி. மொய்யை செஞ்சுட்டு ஏன் வந்து எனக்கு செய்யலைன்னு சண்டை போட்ட அனுபவம் யாருக்கு இருக்கு? யார் வீட்டு அந்த நோட்டு போட்டிருப்பாங்க, செய்யாட்டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு முட்டை மாதிரி போடுவாங்க எங்கள் இதில் வரிசையை. இவங்கவுங்க இவ்வளோ செஞ்சுருக்காங்க, செய்யாதவங்கள ஒரு குறிப்பிட்ட இவங்களை வச்சுட்டு நான் இவ்வளவு செஞ்சுருக்கேன், நீ வந்து ஏன் செய்யலை அப்படின்னு வீட்டுக்கு ஆள் அனுப்பி இன்னும் கூட இருக்குது. இந்த இல்ல விழா, வசந்த விழா, மொய்யை எப்படி வசூல் பண்ணுறதுன்றக்காண்டியே வசந்த விழா, இல்ல விழா, அப்படி இல்லையா வெறும் கெடா வெட்டி சாப்பாடு போடுற பழக்கம் இன்னி மதுரை சைடில் இருக்குது. எங்கள் பக்கம்லாம் குறைஞ்சது 5001, 10,001, 30,001, 50,001 இப்படி தான் செய்வாங்க. நான் செஞ்சுருக்கேன்ல, நீ ஏன் செய்யலை? அந்த 30,000 10,000 கூட வட்டி போட்டு கேட்பாங்க. இது வட்டி இல்லாத வட்டி போட்டு கேட்பாங்க. அப்போ நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டுருந்தேன்னா எனக்கு அந்த 10,000 ரூபாய்க்கு நான் 3 பைசா வட்டி போடுறேன்னா எனக்கு 12 மூணா எவ்வளோ வச்சு 30,000 வட்டி வந்திருக்கும்ல. நீ ஏன் செய்யலை?